ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபை உன்னோடு கூட இருக்க கடவுதென்று சொல்லுகிறார். எபேசு சபையில இப்படி பவுலினுடைய உபதேசங்களை கற்றுக்கொண்டு போதித்ததுனால எபேசு சபையில பல மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒழுக்கமில்லாத ஊழியர்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு ஒழுக்கமுள்ள ஊழியர்களாக மாற்றப்பட்டார்கள். ஆகையினால்தான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல இந்த எபேசு சபை ஒரு முக்கியமான சபையாக, முதல் சபையாக தேவனால் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு உட்பட்டிருக்கின்றோம். நாம் போதிக்கப்பட்டிருக்கிறபடி, நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி நாம் அவைகளை கேட்டு அதற்கேற்றபடி நல்லபடியாக வாழ நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அதையே ஆண்டவர் விரும்புகிறார்.